ஓகே. நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. ஆமா, அந்த அம்மா வீடு எங்க இருக்கு? சாந்தோம் பக்கத்துல. சாந்தோம் பக்கத்துலயா? அதான் வரதுக்கு லேட் ஆகுது. நம்மளே யாராவது அனுப்பி பிக்கப் பண்ண வச்சிருக்கலாம். யார் அண்ணி அது? மல்லிகா கால் பண்றா. ஏன் சம்பந்தமே இல்லாம கால் பண்றா? விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? அவளுக்கு எப்படி அண்ணி இதெல்லாம் தெரியும்? சான்ஸ் இல்லை. வேற ஏதாவது கல்யாண விஷயமா பேசுறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பா. நீங்க தைரியமா அட்டன் பண்ணி பேசுங்க. ஹலோ. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப பரபரப்பா வேலையை பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. கல்யாண வேலையை சொன்ன. ஆமா ஆமா. இப்ப எங்க இருக்க? அது தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னடி பதிலையே காணும்? ஷாக் ஆயிட்டியா? நான் என் நிழல கூட நம்ப மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, உன்னை எப்படி நம்புவேன்? தெரியும், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்ன அவ்வளவு முட்டாளு நினைச்சிட்டியா? உன்னை இப்படி ஜேம்ஸ் பாண்ட் வேலையை பார்க்க வச்சு நான் கல்யாண கனவுல அப்படியே கரைஞ்சு போயிருப்பேன்னு நினைச்சியா? பாவம் அந்த பொம்பளை, அது பாட்டுக்கு 4 வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ உன்னால அவளுக்கு வேணா வந்துருச்சு. மல்லிகா, உங்களை என்ன செஞ்ச? உனக்கு தகவல் சொல்ல மட்டும்தான் நான் கால் பண்ணேன். ஓடி என்னாச்சுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அண்ணி என்ன சொன்னா அவ? நம்ம முதல்ல இந்த வேலைக்காரமா வீட்டுக்கு போகணும். எதுக்கு அண்ணி? என்னவா? என்ன ஆச்சுன்னு தெரியல. மல்லிகாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மாவை ஏதோ செஞ்சுட்டேன்னு சொல்றா. ஆனா என்னன்னு தெரியல. முதல்ல வீட்டுக்கு போலாம். வாங்க. வேதாஜி, வெளியில திறந்திருக்கு. வேதாஜி, ஒரு நிமிஷம் தள்ளுங்க. நல்லா தடுறா. சார், இருங்க சார். யாரும் உள்ள போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இருங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இருக்காரா? சார், நான் அட்வொகேட் குணசேகர் பேசுறேன். சார், ஒரு கேஸ் விஷயமா உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்தோம். இங்க வந்து பார்த்தா அந்த அம்மா தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல சார், யாரும் எதையும் டச் பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நம்பர் 4 372 அம்பேத்கர் தெரு. ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீ இல்ல மனுஷியாடி. இன்னும் இப்படி எத்தனை கொலை செய்ய போற? அநியாயமா அந்த அம்மாவை கொன்னுட்டியே. ஏய், இரு 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 இரு. நான் கொன்னுட்டேனா? கொன்னது நீ. நீ அந்த அம்மாவை தேடி போகாத வரைக்கும் அந்த அம்மா நல்லதானே இருந்துச்சு. உன்னை யார் இந்த துப்பு தொலைக்கிற வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இப்ப பாரு, அநியாயமா அந்த அம்மா தற்கொலை பண்ணி செத்து போயிருச்சு. இதுக்கு கண்டிப்பா காரணம் நான் இல்ல, நீதான். இந்த பாவம் சத்தியமா உன்னை சும்மா விடாது வேதா. அடிச்சி வாய மூடு. நீ இப்படி அநியாயமா அடுத்தடுத்து செய்யற தப்புக்கெல்லாம் சீக்கிரமே தண்டனை அனுபவிப்ப. சீக்கிரமாவோ லேட்டாவோ தண்டனை எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு போறேன். அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா உடனே என் வீட்டுக்கு கிளம்பி வா. என்ன வேதா, நான் எதை வேணாலும் செய்வேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
இன்னும் 15 நிமிஷத்துல நீ என் வீட்ல இருக்கணும். இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. யாரா நீ போன்ல? மல்லிகாவா? என்ன சொல்றா? வீட்டுக்கு உடனே வரணுமா? நீங்க போகாதீங்க. நீ போகலைன்னா அவ வேற ஏதாவது லூசுத்தனமா செஞ்சு தொலைச்சிருவா நட்ராஜ். வேதாஜி நீங்க ஏன் அவளுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? அவ உங்களை என்ன செஞ்சிருவா அப்படி? கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டா. இன்னும் வேற என்ன செய்யணும்? அவ என்ன செய்ய வேணாலும் தயாரா இருக்கா. அண்ணே ஒரு நிமிஷம். இந்த கொலையை செஞ்சது அவதாங்கிறது இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒண்ணு போதும் அவளை மாட்டி விடுறதுக்கு. சார், இந்த கொலையில அவ சம்மந்தப்பட்டிருக்கான்னு எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சிட்டா அவளை தூக்கி உள்ள வச்சிடலாம்ல சார்? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? சார், நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா அதிகாரம் உள்ளவங்களாம் அவ கையில வச்சுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். இந்த அம்மா தூக்குல தொங்குறத பார்த்துட்டு அவசர அவசரமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணனே. எதுக்கு? இந்த கொலையை செஞ்சது கூட நம்ம 4 பேர் தான் பழிய போட்டுருவாங்கன்னு தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதுதான் சார் உண்மை. அதிகார வர்க்கத்துக்கும் பணக்கார வர்க்கத்துக்கும் நீதியும் சட்டமும் சலாம் போட ஆரம்பிச்சு பல வருஷமாச்சு சார். எவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாலும் விட்னஸ் இருந்தாலும் காசு உள்ளவனும் அதிகாரத்துல உள்ளவனும் வெளியில சுத்துவாங்க சார். அதுவும் சும்மா இல்ல சார், போலீஸ் பாதுகாப்போட. இதெல்லாம் பாக்குற கோவத்துல நம்மளால மீம்ஸ் தான் போட முடியுமே தவிர தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார். அதனால சட்டம் தன் கடமையை செய்யும், நீதி தாய் தண்டனையை கொடுக்கணும்னு நம்புறதெல்லாம் சுத்த வேஸ்ட் சார். சார், நீங்க ஒரு அட்வொகேட், நீங்களே இப்படி பேசலாமா? சார், எல்லாத்தையும் கண்ணால பாக்குற நான் தான் சார் சொல்ல முடியும். மேடம் நீங்க போங்க மேடம், இல்லைன்னா லூசுத்தனமா ஏதாவது செஞ்சிட போறாங்க. ப்ளீஸ் நீங்க போங்க. எதுக்கு வர சொன்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நாகராஜ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் என்ன மாட்டி விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கியா? நீ செய்யாத தப்பு எதையும் செஞ்சுதா காட்டி நான் ஒன்னும் உன்னை மாட்டி விட ட்ரை பண்ணலையே. நான் செஞ்சது தப்புதான். அது எதுக்கு நீ இப்ப நோண்டிட்டு இருக்க? என் குடும்பத்துல உள்ளவங்களை காப்பாத்த. அதான் எல்லாரையும் நான் சேஃபா தானே வச்சிருக்கேன். அது நிரந்தரம் இல்லையே. நீ நினைச்சா எப்ப வேணாலும் அவங்களை திரும்ப மாட்டி விடலாம்ல. என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா உனக்கு? இங்க பாரு, நீ என்ன பிளான் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சது, நெக்ஸ்ட் டைம் நீ யாரை பார்க்க போறியோ அவங்கள கொல்ல மாட்டேன், உன்னை சாவடிச்சிருவேன். அத நீ இப்பவே செய்யலாம், நான் தயார். என்ன உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் உயிரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உண்மைதான், நீதான் கிறுக்கியாச்சே. நீ அப்படிதான் இருப்ப. உன்னை கொல்லணும்னா உன்னை ஸ்ட்ரெயிட்டாலாம் கொல்ல மாட்டேன். உன் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா உன் கண்ணு முன்னாடி கொன்னு உன்னை சாவடிப்பேன். பரவாயில்லையா? என்ன வேதா, நான் இவ்ளோ மிரட்டியும் உன் கண்ணுல பயம் தெரியல? சாம்பிள் கொண்டு செஞ்சு காட்டுவா? நீயே சாய்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் யாரு கொல்லலாம்? 5 நிமிஷம். நீ சொல்ற 5 நிமிஷத்துல உன் வீட்ல ஒரு பொண விழும். பாக்குறியா? முட்டாள்தனமா எதையும் செஞ்சுட்டு இருக்காது மல்லிகா. முட்டாள்தனமா? ஹே, கொலைய மாட்டாம செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு புத்தி வேணும்னு தெரியுமா? அசால்ட்டா முட்டாள்தனம் சொல்லிட்ட. 5 நிமிஷம். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். நீ எப்படியும் சாய்ஸ் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அதனால நானே டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த வீட்ல பிடிக்காத 2 பேர் இருக்காங்க.
அந்த 2 பேரை தான் நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்கேன். பட் அதுல யார ஃபர்ஸ்ட் சாவடிக்கலாம்? சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? டப்புன்னு ஒண்ணு தொடுங்க. எந்த நாய் செத்தாலும் எனக்கு ஓகே தான். கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. குட். நட்ராஜ் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். அவெல்லாம் சீக்கிரம் செத்து போறதுதான் கரெக்ட். இப்ப அவன் அந்த வேலைக்காரி வீட்டுல இருக்கிறதா என் ஆளுங்க சொன்னாங்க. அங்கேயே வச்சு அவனை காலி பண்ணிடலாமா? மல்லிகா வேண்டாம். வேண்டாம் தான் சொல்றேன். அவன் இந்த உலகத்துக்கே வேண்டாம் தான் நான் சொல்றேன். இருந்த என்னத்தை சாதிக்க போறான்? போய் தொலையட்டும். மல்லிகா ப்ளீஸ், நட்ராஜ் ஒண்ணு செய்யாத. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். இத நீ முன்னால சொல்லிருந்தா ஓகே. இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னா உனக்கு இப்ப வர பயம் திரும்ப போயிடும். உங்க வீட்ல ஒருத்த செத்தான பையன், அப்பதான் அந்த பயம் போகாம தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த தடவை இவன் சாகட்டும். எங்கடா இருக்கீங்க? நட்ராஜ் இன்னமும் அங்கதானே இருக்கான்? மல்லிகா ப்ளீஸ், நான் தான் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்றேன்ல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். கட் பண்ணு. என்ன வேதா, இனிமேலாவது வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பியா? இன்னொரு தடவை இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், இந்த தடவை மாதிரி நான் சொல்லிட்டுல செய்ய மாட்டேன். செஞ்சுட்டு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? லிசன், இதுக்கு முன்னாடியாவது எனக்கு கொஞ்சமாவது பொறுமை இருந்துச்சு. இப்ப எனக்கு அது சுத்தமா இல்ல. இந்த கல்யாணத்துல கொஞ்சமா ஒரு சிக்கலோ தடங்கலோ வந்துச்சு, நான் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையுமே சுட்டு பொசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால ஒழுங்கா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வேலையை மட்டும் பாரு. போ. இப்பெல்லாம் அநீதி மட்டுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் நீதியை காப்பாத்த நிச்சயம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் நீங்க தான் எனக்கு தோணுச்சு. எப்படியாவது எங்களை காப்பாத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் நான் உங்களை தேடி வந்தேன். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவங்க கர்ப்பமா இருக்காங்க. இத்தனை நாளா இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம் கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, இப்ப சொல்றேன். நாகராஜ், இங்க பாரு, உன்னோட புருஷனா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அவரு என் புருஷனா இருக்கிறதான பிரச்சனை. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வேதாவை டிஸ்டர்ப் பண்ணா பைத்தியம் ஆயிடுவான்னு சொல்றீங்கல்ல, இப்ப போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணணும். எந்த தாலிய காரணமா வச்சு என்னோட கல்யாணத்தை நிறுத்தினியோ, அந்த தாலிய
நிரந்தரமா உன் கழுத்துல இருந்து அறுத்து கீழே விழ வைக்கிறேன். சுந்தர், உங்களுக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்காக நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது சார். முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்டில் சமீபத்தில் இப்படி ஆயிடுச்சு சார். இந்த தாலியை கழட்டி அவர் என் கழுத்துல கட்டணும். அது எல்லாமே நடக்கும். எவ்வளவு போராடிட்டோம். அவளை எதிர்த்து எங்களால ஒன்றும் செய்ய முடியல. இனி என்ன செய்ய போறோம்னு தெரியாத குழப்பத்துல இருந்தேன். அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எங்க மாமா நிரபராதுன்னு நிரூபிச்சு காப்பாத்தணும். மல்லிகா அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். இதெல்லாம் நாளைக்கே நடக்கணும். உங்களை நம்பிதான் நான் இப்ப போக போறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் இப்ப நிம்மதியா போக போறேன். நீங்க செய்ய போற இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். மணி 12க்கு மேல ஆச்சு. கொஞ்ச நேரம் தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். எதுக்குங்க காலையில போயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கு தானே. எனக்கு நரக வேதனையா இருக்கு வேதாச்சி. செத்து போயிடலான்னு கூட தோணுது. நாகராஜ், என்னடா இது? யார் இந்த நேரத்துல போய் ஹார்ன் அடிக்கிறாங்க? தெரியல, நம்ம வீட்டு வாசல்ல தான் அடிக்குது. ஆமாடா, நம்ம வீட்டு வாசல்ல இருந்தா வர மாதிரி இருக்கு. அதான் தெரியல, நம்ம வீட்டு வாசல்ல தான் அடிக்குது. பார்க்கலாம் வாங்க. இப்படி வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள போய் பேசலாம் வாங்க. என்ன அவார்டு உள்ள போயிட்டு இருக்கா? ஏய் ஏய், அறிவு இருக்காடி? எதுக்கு நீ நைட்டு 12 மணிக்கு வந்து இப்படி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? காரணம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க எல்லாரையுமே நான் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணணும். மணி 12க்கு மேல ஆச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல செட்டில் ஆயிருப்பீங்க. ஒவ்வொருத்தர் ரூமா வந்து எழுப்பிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் சிம்பிளா இப்படி ஒரு ஐடியா பண்ணி உங்க எல்லாரையும் அசெம்பிள் பண்ணிட்டேன். எனக்கு சிரமமே இல்லாம நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க பாத்தீங்களா? இப்படி புத்திசாலித்தனமா யோசிச்ச எனக்கு போய் அறிவு இருக்கா இல்லையான்னு இப்படி டவுட்டா கேக்குறீங்களே நாகராஜ். ஏய், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்க வேணாமா? அப்போ
உங்க வீட்ல யாரும் தூங்கல இல்ல? தூங்காம எல்லாரும் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஓ, திட்டம் போட்டுட்டு இருந்தீங்களா? எப்படிடா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ன யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப அதுதான் நினைச்சேன். ரைட், நீங்க இந்த மாதிரி வேலை தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நேரா கிளம்பி இங்கேயே வந்துட்டேன். எந்த நேரத்துல யார் என்ன செய்வீங்கன்னு தெரியாத குழப்பத்திலேயே எனக்கு தூக்கமே வரல. அதனால நீங்க எல்லாருமே ஏன் கண் பார்வையில இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இங்க யாரும் எந்த திட்டமும் போடல. நீயா எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு உளறிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. காலையில எல்லாரும் சீக்கிரமா எந்திரிக்கணும். நீ என்னை விரட்டி விடுற பாத்தியா? அதனாலதான் எனக்கு பயம் வருது. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப மட்டும் நீ சும்மாவா இருப்ப?